வணக்கம். உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க உறைவிடம், இந்த அடிப்படை தேவைகள் கூட நிறைவு செய்யப்படாத நிலையில் இருப்பது வறுமையாகும். வறுமை மிக கொடிது. இன்மை என்பது ஒருவனுக்கு மிகப்பெரிய கேடு. அந்த வறுமை கொடுமையிலும் மிகப்பெரிய கொடுமை ஒன்று உண்டு என்கிறார் வள்ளுவர். நாடி வந்த விருந்தினரை சரியாக உபசரிக்க முடியாத, விருந்தோம்பல் செய்ய முடியாத அவல நிலை. போர்க்களத்திலே எத்தனை எதிரிகள் வந்தாலும் சரி, அத்தனை பேரையும் எதிர்த்து நின்று தாக்கி வீழ்த்துவது மிகப்பெரிய வலிமை. அந்த வலிமையை காட்டிலும் மாபெரும் வலிமை ஒன்று உள்ளது. எது தெரியுமா? அறிவில்லாதவர்கள், பண்பில்லாதவர்கள், முட்டாள்கள் தங்களுடைய நிலை அறியாமல் பொறுமை இழக்கச் செய்யுமாறு நம்மிடம் ஏதேனும் வம்பு செய்யும் பொழுது அதை தாங்கிக் கொண்டு பொறுத்து கொண்டு அமைதியாக இருப்பது வலிமைகளிலே எல்லாம் சிறந்த வலிமையாகும். ஆற்றிலே நீராடிவிட்டு கோவில் யானை தெருவழியாக நடந்து வந்தது. சேற்றிலே விழுந்து புரண்டு எழுந்து வந்த ஒரு பன்றி எதிரே வந்த யானையை பார்த்து வம்புக்கு இழுத்தது. ஒரே மிதி. அந்த பன்றி உருத்தெரியாமல் போய்விடும். ஆனால் தன்னுடைய கால் அழுக்காகி விடுமே என்பதற்காக அந்த யானை இதனுடைய கேலி பேச்சுகளையும் தாங்கிக் கொண்டு அதை அழிக்கக்கூடிய வலிமை இருந்தாலும் பயன்படுத்தாமல் ஒதுங்கிச் சென்றது. அதுதான் மிகப்பெரிய வலிமை. பொறையுடைமை என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் பேசுகின்றார், இன்மையுள் இன்மை விருந்தொராள், வன்மையுள் வன்மை மடவார் பொறை. நன்றி, வணக்கம்.